Hi friends, welcome back to Mama with Baby Ma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு பேபி மாவோட பர்த்டே. என் பர்த்டேவோட ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் வச்சாலும் சரி, இந்த அம்மா ஆல்ரெடி ஏகப்பட்ட பர்ச்சேஸ் முடிச்சிட்டாங்க, ஏகப்பட்ட கிஃப்ட் வாங்கி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் கடைசியா ஒன்னு கேட்டது, சரி ரைட் ஓகே வா வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நாங்க பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு போயிடலான்னு பாப்பா காலேஜ் கிட்ட நிக்கிறோம். பாப்பாவையும் பிக்கப் பண்ணிட்டு நேரா அங்க போறோம். என்ன பண்றோம் இது பண்றோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்துக்கலாம். என்ன பேபிமா வெளில வந்துட்டேன். வந்தா முதல்ல ஏதாவது சாப்பிடணும். பஜ்ஜி சாப்பிட்டேன், வாழைக்காய் பஜ்ஜி சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் அப்புறம் வந்துட்டு இஞ்சி டீ, எங்க போனாலும் இஞ்சி டீயா குடுத்துறாங்க. இது இஞ்சி டீயா? நீ நான் குடிக்கிற? அங்க பாருங்க ஜிண்டா வந்துருச்சு. ஜிண்டா வந்துட்டு ஜூஸ் குடிக்குது. நல்லா இருந்தது இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி. நாங்க இன்னொன்னு கூட வாங்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சேன். சரி ரெண்டுலாம் சாப்பிட்டா எடுத்துன்னு வந்து டார்ச்சர் பண்ணும். என்ன இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பேபி மாவை வயசாகி போச்சு. பேபி மாவுக்கு முடியல, இப்பவே முடியாம தான் உட்காந்து. அப்பவும் ஊர் சுத்தணும். உடம்பு இல்ல சரியா? உடம்புக்கும் சுத்துறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னதான் உடம்பு முடியலனாலும் சுத்தலாம். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுல உதவாங்க, ஃபாலோ பண்ணாதீங்க. நீ வாய் இருக்குதுன்னா ஒரு ரப்பர் வாயை திறந்துனே இருப்பிய. உண்மையை சொல்றேன், நீ பண்றதெல்லாம் பண்ணா என்னத்துக்கு ஆகிறது குடும்பம்? சொப்பு வாயன் நீதான். அது யாருக்கு எங்க வைக்கிறதுக்கு இடம்? இது யாருக்குள்ள இருக்குதுன்னு அடி வரைக்கும் குடிக்க கூடாது. இந்த காலத்துல டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் செய்யற வேலை அது. அடி வரைக்கும் குடிச்சிட்டா அசிங்கமாயிடும் அவங்களுக்கு. பிரெஸ்டீஜ் இஷ்யூ, மானம் போயிடும். அதனால ஒரு கால்வாசி வச்சிடுவாங்க. இந்த பாருங்க பேபா வந்தா அது சவுண்ட் வர வர உறிஞ்சிடும். சரி வாங்க போலாம், டைம் ஆகுது. பாப்பா பாத்துக்கோ, எங்க நம்ம கார் விட்டுருக்கோம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபி மா மூஞ்சி இங்க இருக்கும். இதான் பேபி மாவோட மூஞ்சி. அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. போய் நில்ல ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். உன்னை பார்த்து இமீடியட்டா செஞ்சுட்டாங்கப்பா. எப்படி முத்தின மூஞ்சி தெரிந்து பாருப்பா. அதுல எந்த எலசு முந்து முத்தின மூஞ்சி. சரி வா கையோட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பப்ளிக் பிளேஸ்ல. இது முத்தின மூஞ்சா, இது முத்தின மூஞ்சா? பால் இஸ் ஆன் யோர் கோர்ட். பாப்பா அடக்க ஒடுக்கமா இப்படி கை கட்டின்னு தான் இருக்கணும். நீ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு காருக்கு போற வரைக்கும் ஓகேவா? ஒன்லி பவ்யமா இருக்கும். அப்படியே இருக்கு, நல்லது. இன்னும் பாஸ் பண்ணுங்க ஏசியா, அப்பதான் நல்லா இருக்கும். செருப்பு நிறைய செருப்பு இருக்கு. பாய், நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போற பேபிமா? இத்தனை ட்ரெஸ் எடுத்துருக்கேன், இத்தனை ட்ரெஸ் போட்டு பார்க்க போறேன். என்கிட்ட இல்லாத கலர் எல்லாமே 1000 ட்ரெஸ் வச்சுனுக்குது. கேட்டா இல்லாத கலர் இதெல்லாம் இல்ல. எல்லோ இல்ல, பிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எல்லோ ஆமா, பிங்க் நிறையவே இருக்குது. ஓகே ட்ரெயின் போகுமா? இந்த லேடிக்கு நாளைக்கு பர்த்டேவா? அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. நான் பேபிமா எதுவும் சூஸ் பண்ண நான் நினைச்சு தேடி வந்த கலர். லாஸ்ட் டைமே பர்பிள் வெட்டிட்டு போனேனா? ஆமா, அதனால பர்பிள். அப்புறம் நேவி ப்ளூ வெட்டிட்டு போனேன். ப்ளூ விட்டு போனேன். இந்த தடவை கரெக்டா அந்த நேவி ப்ளூ எனக்கு 2 கட்சிருக்குது. ஆனா அதுல எனி 1 தான். வெயிட் பண்ணணும். எனி 1 தான். ஓகேவா, சூஸ் பண்ணுவோம். கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணும் என்னுடைய டேஷ் பர்த்டேவை. ஓ டேஷ் பர்த்டே வயசு சொல்ல மாட்டேன் நீனு. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப 2 ட்ரெஸ் எடுத்துருக்குது. அதுல ஒண்ணு பாப்பா கிஃப்ட் பண்ண ட்ரெஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேபிமா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் வா, சரி போயிட்டு போது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா 2 ட்ரெஸ்ஸ பாத்துட்டு இருக்குது. இங்க பாப்பா வந்து எனக்கு காசு கொடு, நான் அம்மாக்கு கிஃப்ட் வாங்கணும், ஸ்லிப்பர் இல்லைன்னா பேக் ஏதாச்சும் வாங்குறேன் அப்படின்ச்சு. அப்படி நான் சொன்னதுக்கு தான் அது ஒரு பதில் சொல்லுச்சு. பதில் சொல்லு நீனு.
பேக்கெட் பண்ணி எல்லாம் குடுக்குறோம், இஷ்டத்துக்கு காசு வாங்கின்னு போதுங்க செலவுக்கு, அதெல்லாம் வாங்கி வாயில போட்டுக்குங்க. இஷ்டத்துக்கு வாங்கிறியா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. குடுக்குற பேக்கெட்ல சேவிங்ஸ் பண்ணி கிஃப்ட் வாங்கணும். அதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன். நாமெல்லாம் அப்படிதானே பண்ணிருப்போம். ஆமா, இல்ல அதுக்குதான் பாப்பா நான் முதல்லயே சொன்னேன். என்ன சொன்னேன், நிறைய வந்துருச்சு. அதுக்கு வாட்ச் ஒன்னு எடுத்து நீ கிஃப்ட் கொடுத்தா மாதிரி வாட்ச், அப்புறம் இது பிரேஸ்லெட், அப்புறம் ஐபோன் 15 Pro Max 3 கிஃப்ட். நான் ஒண்ணு, நீ ஒண்ணு, மௌலி ஒண்ணு. அத பேர் சொல்லிருக்கலாம்ல நம்ம. அடுத்த வீடியோல எல்லாம் சொல்லிருங்க, நீ ஒண்ணு நான் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நீங்க 3 பேரே பெரிய கிஃப்ட். அதுக்கப்புறம் எதுக்கு கிஃப்ட்? ஏய் நில்லு பாப்பா. சரி ஓகே, நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். நான் கேட்டேன்னா அடுத்தது அது கேட்கும். அப்ப எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற அப்படின்னு. நான் முக்கியமான வேலையில இருக்கேன். நானும் முக்கியமான வேலையில இருக்கேன். ஜாக் அண்ட் ஜோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் 10 ட்ரெஸ்ஸுக்கு மேல போட்டேன். அது நம்ம பாடிக்கு சூட் ஆகாது போல் இருக்குது. நம்மளுக்கு தொப்பையும் தொந்தியமா இருக்குது. அது வந்து 6 பேக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அது சூட் ஆகும் போல் இருக்குது. எனக்கு அப்படியே கரெக்டா இந்த பெல்லி கிட்ட வந்து டைட் பண்ணுது. ஐ டோன்ட் லைக். அது பர்பிள் நல்லா தான் இருந்தது, எல்லோவும் நல்லா தான் இருந்தது. பர்பிள் வந்து நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி சூப்பர் ஆஃபர் போயிட்டு இருக்குதா, சோ அதனால நானே எடுக்கலான்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இந்த வீடியோ எடுத்து அதை எடுக்கவே இல்லை நீங்க. அந்த ஷைனிங் ஜாக்கெட் ஒண்ணு, அது 7000 rupees. அதுதான் ஒரு பிரச்சனை. ஒரு வாட்டி நம்ம போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அந்த ஜாக்கெட்டை போட்டு போனா எப்பதான் இந்த ஜாக்கெட்லயே வராரு இவரு அப்படின்ட்டுருவாங்க. அதனால வேண்டாம்னு விட்டேன். யோசிக்கிறேன், திங்கிங். முன்ன மாதிரி வந்து நான் ஊதாரி கிடையாது. வேணான்னு வந்துட்டேன். வா போலாம். பேபிமா பர்த்டேக்கு ரெடி ஆக போகுது இப்போ. அவ்வளவுதான், ரெடி எல்லாம் இல்ல. உன் புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோ. ரியல் செலிப்ரேஷனே நாளைக்கு தான். கேக் கட் பண்றது இப்பதானே கட் பண்ண போற? இப்பதான் கட் பண்ண போறேன். ஏன்னா பசங்களுக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கா, அதனால எல்லாம் போயிடுவாங்க. நாங்க 2 பேர் தான். ஒன்னும் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஒன்னும் பெருசா பண்ண முடியாது. ஈவினிங் மேலதான் செலிப்ரேஷன் இருக்க போகுது. எப்படி என்ன பண்றாங்கன்னு தெரியல. அது மீன் வயல் கிராப்ல இவங்க தான் சர்ப்ரைஸ் பண்ணாதான் உண்டு. நானும் பாத்துன்னு இருக்கிறேன், சரி ஏதாவது சர்ப்ரைஸா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி பாத்துன்னு இருக்கிறேன். சர்ப்ரைஸா கொடுப்பாங்களா? இன்னும் என்ன பையன் சட்டி தான்ப்பா இருக்குது, கழட்டி வேணா குத்துடுறப்பா அவங்கிட்ட. என் பர்த்டே இப்படி செலிப்ரேட் பண்றீங்க? பெரிய பரபரப்பே இல்ல, ஏன்னு எனக்கே தெரியல. அப்படியா? அப்படியே பயங்கர பரபரப்பா போகுமா உன் பர்த்டே? எல்லா வருஷமும் இப்படிதான் போகும். அப்புறம் இந்த வருஷமும் அப்படிதான் போகுது. இந்த வருஷம் பயங்கரமா போகுது. வந்து பயங்கரமா வேற மாதிரி போகுது. ஆனா என்ன சொல்றது, என்னது வேற மாதிரி போகுது? எதுவுமே இல்லையே. என்னப்பா, கையில ஒரு கிளுகிழுப்பு இருக்குது, இந்த கை லெப்ட்ல ஒரு கிளுகிழுப்பு, ரைட்ல ஒரு கிளுகிழுப்பு. இது மட்டும் தான். அப்ப வாட்ச் யார் உங்க அப்பா ஆவியா வந்து வாங்கி கொடுத்துட்டு போனாரா உனக்கு? ஏய் ஏன்டா போடா. சரி என்ன டைம் ஆச்சா இல்லையா? இன்னும் ஆகல. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளீஸ் உன்னோட வார்த்தையை நான் கேட்கறதுக்கு ஆவலோட இருக்கிறேன். இல்லப்பா, நான் வந்து உட்கார்ந்தவனே இந்த என்ன சொன்ன, இந்த நான்சென்ஸ்க்கு வந்து பர்த்டே வாய்ப்பு கிஃப்டே வாங்கலே அப்படின்னா நான் சொன்னேன். ஆமாடா கிஃப்டே வாங்கலே, நீ எப்ப கேக்குற அப்படின்னு நான் கேட்டேன். நானு என்ன கிஃப்டே வாங்கல. அதுக்கு உன் பதில் என்ன? பதில் சீக்கிரம் சொல்லு. அதான் இவரே மேல கீழே வச்சு மாட்டி விட்டாரு. எல்லாம் ஒரு செயின் வாங்குச்சு, வாட்ச் வாங்குச்சு, செருப்பு வாங்குச்சு. வாட்ச், செருப்பு, ட்ரெஸ் 12 ட்ரெஸ்டா. பாத்துக்கோ, 10 ட்ரெஸ் போக இப்ப போட்டிருக்கிறது புது ட்ரெஸ் தான். 28 ட்ரெஸ் 40 வயசுக்கு 40 ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டியதானே? ஏன் அப்படி இருக்கிற நீனு? பிள்ளைங்க எல்லாம் பொங்கி அழுற லெவலுக்கு நீ உன் பர்த்டே கொண்டாடுற. 45 கிஃப்ட் கொடுங்க. இப்ப எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தா கவுண்ட் பண்ணி பார்த்தா 15 கூட தாண்டாது. அப்ப பேலன்ஸ் வேல்யூ நோ பேலன்ஸ் பேலன்ஸ். சரி வா, நீ புது ட்ரெஸ் போட்டுக்கோவா. தேவையில்லை, அது நாளைக்கு தான் போடுவேன். மேக்கப் பண்ணி புது ட்ரெஸ். இதுவே புது ட்ரெஸ் தான் பாப்பா. ஆமா இதுவும் புது ட்ரெஸ் தான், எனக்கு தெரியும். இங்கதான் கிடக்குது பாரு. காலையில தான் டேக் கட் பண்ணி எடுத்தேன். எனக்கு பீரோ திறந்து பார்க்கும்போது ட்ரெஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வருத்தமா இருக்குது எனக்கு. என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் கட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து தின்னு தெரியுது.
எப்படி தின்னு சாப்பிடதான் போறோம். என் பர்த்டேக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வேணாம்ப்பா, எதுக்குப்பா? உன் பர்த்டே அன்னைக்கு கூட என்ன பேச வச்சு வேடிக்கை பாக்குறப்பா. நீ வர வர ஓவரா என்ன பேச வச்சு நீ வேடிக்கை பாக்குற. சரி, நீ என்ன எழுதினுக்கிற? ஹாப்பி பர்த்டே விசிட்டிங் கார்டுல பேபிமா அலைஸ் பிரியா அப்படின்னு எழுதுறேன். எதுக்கு? ஏகேஎன் போடுங்க. ஆல்சோ நோன் ஐஸ். ஆல்சோ நோன் ஐஸ். ஆமா, நோன் ஐஸ் இல்ல, ஆல்சோ நோன் எஸ். ஆல்சோ நோன் ஐஸ். என்ன படிச்ச? என்ன சொல்ற? அப்படின்னா என்ன? ஆல்சோ நோன் ஐஸ் அப்படின்னா இன்னொரு பேரு. இப்படியும் ஆல்சோ பிரியா, ஆல்சோ இதே மாதிரி. தேவையில்லை, எனக்கு என் பேரே போதும். பிரியா எங்க அம்மா அழகா வச்சுக்கிறாங்க. பிரியாக்கு தாத்தா சுப்பிரமணி காமிச்சாரு. எத்தனை பேர் இருக்கு? குந்தானி, பீட்டர். ஆமா, குந்தாணி, பீத்த, அப்புறம் போந்தா கோழி. So many names பா உனக்கு. இப்ப யாருன்னா இதை கேட்டாங்க, இதை பதிவு பண்ணி நிக்கிறீங்க. சரி, முதல்ல எழுதுறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதுதானே. பேபிமா அலைஸ் போந்தா கோழி, அலைஸ் பீத்த, அலைஸ் ஆன்டி பேர் வச்சது. ஆமா, ஆலிசகா போந்தா கோழி, உன் தங்கச்சி பீத்த. கன்னடம் தெரிஞ்சவர்கள் பீத்த அப்படின்றதற்கு என்ன? நீ என்ன பேர் வச்ச அதை சொல்லு. நான் தான் அழகா பேபிமான்னு. சரி, அந்த பேபிமாக்கு ஒரு சொன்னா இப்ப புதுசா வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம். பேபிமாக்கு ஃபுல் ஃபார்ம். பேபிமாக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? என்னடா அப்படி இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து தின்னுட்டு இருக்கிற. பரவாயில்ல, சரி சொல்லு. பேபிமாக்கு எதுக்காக நீ பேபிமான்னு பேர் வச்ச? ஜூஸ் பேபிமா, ஜூஸ். பிலீவ் மீ பேபிமா, பிலீவ் மீ பேபிமா, பிலீவ் மீ. அந்த காமெடி அத பேஸ் பண்ணி பேபிமா அப்படின்னு சொல்லி நான் நேம். நளினி மாதிரியே குண்டாயிட்டு இருக்கேன்ட்டு அப்படி வச்சிருக்கிற நீனு. இப்ப அப்படிதான் இருக்கிற. இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா நளினி மேடம் மாதிரியே ஆயிடுவேன். அப்புறம் நிஜமால பிலீவ் மீ பேபிமா, பிலீவ் மீ ஜூஸ் அப்படின்னு. யாருக்கு? உனக்கு சொல்லாததெல்லாம் செய். இங்க கேக்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இந்த பையன் பாத்தீன்னு இருக்குது. இந்த கேக்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து ராத்திரி எல்லாம் மொங்குன்னு முங்கிட்டு தான் படுக்குங்க. இதே நம்ம ஆர்டினரி கேக் வாங்கிட்டு வந்தோம்னா அது கொஞ்சமா ஏதோ ஃபார்மாலிட்டி கட் பண்ண சாப்பிட்டு போற வரவங்களுக்கு தான பிரபு மாதிரி எடுத்து அள்ளி கொடுத்துட்டு வந்துருவாங்க. எங்க அப்பா வந்து அந்த கேக்க பசங்க சாப்பிட்டு வளர்ற பிள்ளைங்க வீட்டுல இருக்கும் போது நம்ம கை வைக்க கூடாதுன்னு அப்படியே போயிடுவாரு. அதுக்காக தான் இந்த கேக்கே வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கே தோணுச்சு எதுக்கு வேஸ்டா, சரி பிள்ளைங்க சாப்பிடற மாதிரி என்னாச்சும் வாங்குவோம், இதெல்லாம் அடிச்சு தின்னுடுங்க அப்படின்ட்டே வாங்கினேன். என் மேல எவ்வளவு வன்மத்தை கக்குது பாரு இந்த பையன். எப்படி விட்டுவீங்களா? கல்லு மாதிரி இருக்குன்ற. அடுத்த மாசம் உனக்குடா முன்னுக்கு. இதே மாதிரி சொல்லிட்டு பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயும் அவங்க வந்து சேவ் பண்றாங்க. இதுதான் என்னோட பர்த்டே கேக். பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோ எழுதி வச்சிருக்குதுங்க இதுங்க. Happy birthday baby ma, also known as Priya Katta. Also known as அதான் AKA ன்றதுங்க பாத்தலாம சொல்வாங்க. அதுதான் AKA. பா என்ன பண்ண 5 நிமிஷம் இருக்குப்பா. எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணு. அங்க போய் Happy birthday. பரண்டாச்சு. Happy birthday. Thank you. எல்லாரும் கேமரா மறைக்கிறீங்க. Thank you. நான் பின்னாடி பே பண்ணுவோம். இந்த பையன் துப்பிட்டு கொடுக்குது பாரு. Thank you. ஏத்துட்டு வரல. Wish you happy birthday. பெருங்கைய குறுக்கியே. 3 ஒரு நிமிஷம். 3 2 1. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to baby ma. Alice Priya. Happy birthday to you. அலங்கா பேபி பா.
வாங்க அவர் ஊட்டணும். Come on, guys. Blackcurrant. Wow. Blackcurrant. Blackcurrant. You will have to take photo from the video. Okay. இரு வாங்க. போட அப்படி போய் நில்றா. இதுல இருக்கு. இன்னும் கட்டியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பேபிமா பர்த்டே கேக்லாம் கட் பண்ணியாச்சு. கேக்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு நாளைக்கு தான் ரியல் பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ். அந்த ப்ளீஸ் மட்டும். நாளைக்கு ஜாலியா எங்கெங்கெல்லாம் போறோம். எப்படி கேக்க தின்றதுலயே குறியா உட்காந்து பேசிட்டு இருக்குதுங்க பாருங்க. இப்படி கட் பண்ணு அப்படி கட் பண்ணு. என் பர்த்டே கேக் நானே சாப்பிடலன்னா எப்படி? என் பர்த்டே இப்ப நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆமா அவன் பண்ற கேக் ஏன்னா அந்த மாதிரி கேக் தான் அவன் வாங்குவான். யாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி இருக்காது. சாக்லேட் ஃபுல்லாவே சாக்லேட் வாங்கிடுவோம். ஏன்னா அவனுக்கு அதான் பிடிக்கும். அதனால தான் நாங்க அதெல்லாம் வாங்கி வருவோம் பர்த்டேக்கு. என் பர்த்டே சூப்பரா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த வருஷம் பர்த்டே வந்து ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு எல்லாம் நடந்திருக்கு. ஆனா இன்னும் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு. என் பர்த்டே அன்னைக்கு ஸ்னோ விழுகணும்னு சொன்னேன். அது கொஞ்சம் லேட்டா நடக்கும் ஸ்னோ. இப்ப விழுகாது. ஆனா பட் இந்த வருஷத்துக்குள்ள இந்த ஸ்னோ என்னால விழுந்துரும். இல்ல கண்டிப்பா நம்ம போறோம், ஸ்னோ விழுக வைக்கிறோம், அங்க போய் கேக் வெட்டுறோம். ஓகே டன். ஹாப்பியா நம்ம வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாம் வந்தது. ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சிட்டு நாங்க போய் தூங்க போறோம். நாளைக்கு மார்னிங் நம்ம செலிப்ரேஷன்ஸை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.